ஃபேரிஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோஸ் எப்படி இருக்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரெக்வெஸ்டர் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்ஸ்டாவில் அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் வந்து நான் என்ன சொல்கிறது, லைக் வந்து ஷூகா, லைக் வந்து இந்த பேர் இது வரைக்கும் நான் போட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைமாக போடுறேன். ஸோ ஷூகா, ஜங்குக்கு, நம்பட்டி 3 பேருக்கும் லைக் வந்து இந்த மாதிரி ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து ஹீரோயினிக்கு இதில் வந்து பேர் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்குது, இந்த பர்சனுக்கு இப்படி வேணும், இல்லை இத்தனை மெம்பர்ஸ் அதில் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு, பர்த்டே, ஆனிவர்சரி எதுவாக இருந்தாலும் 4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு சொல்லுங்கள். ஒரு வேளை ஏற்கனவே நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுங்க, ஓகேவாடா ஃபேரிஸ்? அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் எப்படி இருக்குன்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? அன்கட் சீன்ஸ் அண்ட் எஃப்எஃப்க்குன்னு தனித்தனியாக டெலகிராமில் இருக்குது. அண்ட் வந்து எடிட்ஸ் வந்து இன்ஸ்டாவில் போடுவேன். ஸோ வந்து போய் பாருங்கள், ஓகேவா? அண்ட் வந்து முடிஞ்சால் லைக் கமெண்ட் போட்டு விட்டு போங்க, எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஹீரோயினிஸோட பேரை பார்த்துடலாம், பேரிங்கையும் பார்த்துடலாம். அவங்க தான் வந்து இந்த மெம்பருக்கு இவங்க பேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம தலை சூகாக்கு தான். அவங்களோட பேரோட பேர் வந்து பிரியா. அடுத்து நம்ம கரடிக்குட்டி லைக் வந்து கரடிக்குட்டியோட பேரோட பேர் வந்து மோன். அண்ட் வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜங்குக்கு பன்னி பையனோட பேர் வந்து உம்மு. ஸோ உம்மு தான் வந்து லைக் வந்து எனக்கு கேட்டபோது புதுசாக தான் இருந்துச்சு, உம்முன்னெலாம் வந்து பேர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அப்படிதான் எனக்கு இருந்துச்சு, உங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவங்க தான் பேரிங். ஸோ நம்ம இப்போ டைரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹார்ட்டாக தான் இருக்கும், ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. அவங்க ஹார்ட்டாக தான் 18+ வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஹார்ட்டாக தான் இருக்கும், ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான், அடிக்ட் ஆகாதீங்க, ஓகேவாடா ஃபேரிஸ்? ஸோ நம்ம இப்போ டைரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தலையோட சைடில் இருந்து ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ட்ரோ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்றேன். இதில் வந்து ஷூகாக்கும் பிரியாக்கும் மேரேஜ் ஆகிருச்சு. லைக் வந்து ஒரு 1 இயர் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம கரடிக்கு வந்து மேரேஜ் இன்னும் ஆகலை, பட் ஆனால் என்கேஜ்மெண்ட் ஆகிருச்சு 3 கூட. அண்ட் வந்து ஜங்குக்கு உமியும் 2 பேருமே வந்து லைக் வந்து லவ்வெல்லாம் பண்ணல. ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டில் கிடையாது. லைக் வந்து ஜங்குக்கு உம்மு உம்மு உமானு தான் வாயில் வருது. உம்மு வந்து லைக் அத்தை பொண்ணு, ஓகே? ஸோ இதுதான் இன்ட்ரோ. ஸோ நம்ம இப்போ டைரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஷூகா தான் நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காரு. பிரியாவா இது வரைக்கும் வந்து 2 டைம்ஸ் எழுப்பிட்டு போயிட்டாங்க. ஷூகா வந்து எந்திரிக்கவே இல்லை. செம்ம காண்டாகிடுச்சு பிரியாவுக்கு. அவங்களும் வந்து எழுப்புறாங்க. 3வது தடவை செம்ம கோவம் வந்துருச்சு. பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குறாங்க நாங்கள் இந்த ஷூகாவை. அவரா எந்திரிக்கிற ஐடியாவே இல்லை. ஐயோ, இந்த போன பையனை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. டே மாமா, எந்திரி மாமா, டைம் ஆகிட்டு இருக்கடா, இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறேன்ற ஐடியாவில் இருக்கியா இல்லையா? எந்திரின்னு சொல்லிட்டு பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்காங்க. ஷூகா பிரியாவோட கையை பிடிச்சி இழுத்து பெட்டில் அப்படியே செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே ஹக் பண்ணிட்டு கழுத்தில் அப்படியே கிஸ்ஸிங் போகுது. அவரோட ஹேண்டு வந்து பிரியாவோட சாரிக்குள்ளே ஹிப்பு கிட்ட தான் போகுது. அப்படியே கிரிப் பண்ணுறாரு. செம்ம கும்முன்னு ரெடி. நீ காலங்காத்தால அப்படியே போதை ஏத்துற தெரியுமா? ஐயோ மாமா, எந்திரிடா, டைம் ஆகிட்டு இருக்குடா, ஆஃபீஸுக்கு போகிற ஐடியா இல்லையா? முதல்ல என்னை விடு. முடியாதுடி, முடியாது. இன்னைக்கு லீவ் போட்டு ஜாலியாக என் பொண்டாட்டி கூட என்ஜாய் பண்ணலான்னு இருக்கேன்.
அப்படின்னு அப்படியே கழுத்துல அப்படியே கிஸ்ஸு அப்படியே சக் பண்றாரு. அப்படியே வந்து பிரியா உடம்புல வாய்ஸ் அப்படியே குச்சு 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 குச்சுவா லோ ஆகுது. அவங்களாலேயும் முடியல. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து நம்ம சுகா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஹேண்ட் அப்படியே வந்து சாரி அந்த ப்ளவுஸோட அப்படியே வந்து அன்ஹுக் தான் பண்ணுறாரு. அது பிரியாவுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஏன்னா வந்து அவங்க கண்ணை மூடி அப்படியே வந்து சுகா பண்ணுறதையெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷோவுக்கு நல்லாவே தெரியும் எந்த பாயிண்டெல்லாம் வந்து நம்ம பிரியாவுக்கு வீக்கான பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு ஷோகா. அப்படி பண்ணுறது அவ்வளோ இதாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால முடியல, லைக் வந்து ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா வந்து அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து அவங்க ஷோகாவோட ஹேண்ட் அப்படியே வந்து தடவிக்கிட்டே பிரியா பின்னாடி போய் அவங்களோட இன்னர்ஸையும் வந்து அன்ஹுக் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே அகெயின் அவரோட ஹேண்ட் அப்படியே தடவிக்கிட்டே தான் வந்து முன்னாடி வருது. அப்படியே வந்து சாரியோட பின்னையும் கழட்டி அப்படியே வந்து அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. இது எல்லாமே வந்து லைக் கிஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு கீழே தான் பார்க்குறாரு. செம்மையாக இருக்குது. அவருக்கு அப்படியே டெம்ட் ஆகுது. அப்படியே கழுத்துக்கு கீழே அப்படியே வராரு. அப்படியே வந்து செஸ்ட்டில் செம்மையாக வந்து சக் பண்ணுறாரு. அவங்க அப்படியே பிரியா மூன் பண்ணிட்டு சுகாவோட ஹேண்டை கிரிப் பண்ணிட்டு செம்மையாக மூன் பண்ணுறாங்க. சுகாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இவள் ஃபார்முக்கு வந்துட்டா அப்படின்னு ஸ்மிர்க் பண்ணிட்டு தான் அப்படியே வந்து செம்மையாக கடிக்கிறது, லைக் வந்து பின்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இப்படியே இங்கே ஒரு மிக செஷன் போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம டயாங் சைடு வந்து நம்ம பார்க்கலாம். டயாங் வந்து அவருக்கு ஆஃபீஸுக்கு ரெடியாகி அவர் வந்து கிளம்பி வந்து போயிட்டாரு. அங்கே தான் நீங்கள், அதாவது விச் மீன்ஸ் மூன் வந்து செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து என்கேஜ்மெண்ட்டாக அது வந்து யாருக்கும் தெரியாது, சீக்ரெட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் உங்களோட செக்ரட்டரி வேலையை வந்து பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளவோ தடவை நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க அதாவது மூணு சொல்லியிருந்திருப்பாங்க டயாங்கிட்ட, ஆஃபீஸ்க்கு லேட்டாக வராத, டைமை கீப் அப் பண்ணு, கரெக்டாக வா, நீ ஒரு சிஇஓவாக இருந்துக்கிட்டு நீ எப்படி லேட்டாக வந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. ஆனால் டயாங்க்கு அதெல்லாம் வந்து காதுலேயே வாங்கிக்க மாட்டார். அவர் வந்து லேட்டாகவே தான் வருவார். இன்றைக்கும் அதே மாதிரி தான் லேட்டாகவே தான் வந்து வந்திருக்காரு. உங்களுக்கு வந்து செம்ம கோவம். டயாங்கிட்ட வந்து லைக் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் செக்ரட்டரி மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறீங்க. ஒரு ஆஃபீஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் பேசுகிறீங்க தவிர அதை தவிர்த்து வேறு எதுவுமே வந்து பேசலை. எப்போவுமே வந்து லைக் வந்து லேட்டாக வந்தால் நீங்கள் திட்டுவீங்க டயாங்க. பட் ஆனால் இன்றைக்கி எதுவுமே பண்ணலை. நீங்கள் வந்ததுமே குட் மார்னிங் சார், இன்றைக்கி இதுதான் ஷெட்யூலு, இது எல்லாமே சொல்லிவிட்டு மீட்டிங் எப்போல்லாம் இருக்குது இது எல்லாமே சொல்லிட்டு நீங்கள் அங்கே வந்து போயிடுறீங்க. டயாங் என்னது இது, இன்னைக்கு ஏதோ ஒன்று வித்தியாசமாக படுதே, ஏன் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து அவர் யோசிக்கிறாரு. எப்பவுமே வந்து கழுவி கழுவி ஊத்திருந்துருக்கணுமே நேரம், ஏன் கழுவி ஊத்தாம இருக்கா? ஒருவேளை ரொம்ப கோவமா இருக்காளோ? பார்ப்போம், எப்படியும் வந்து வருவாள, அப்போ பார்ப்போம். அவருக்கு ஒரு அப்படியே ஒரு ஸ்மிர்க் பண்ணுறாரு. ஈவில் ஐடியா தோணுது. நிறைய ஃபைல்ஸ் கொடுத்தாலும் எதுக்கு இடா இவ்வளோ ஃபைல்ஸ் கொடுக்குற, மானம் கெட்டவனே, திட்டுவா எனக்கு அதுதான் வேணும், இப்போ அவளை திட்ட வைக்கணும். அப்போ இதுக்கு தான் ஒரே வழி, ஃபைல்ஸை நிறைய கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாரு. லைக் வந்து உங்கள் நீங்கள் அதாவது மூணு ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயியை வந்து கால் பண்ணி வர சொல்லி இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து மூணு கிட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் கிட்டத்தட்ட ஒரு 12 ஃபைல்ஸை கொடுத்து அனுப்புகிறாரு. செக் பண்ணி மிஸ்டேக் இருந்தால் பார்க்கணும், இருந்தால் அதை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. யார் வந்து டயாங் கூப்பிட்டாரோ அவங்கள தான் வந்து அவங்களும் வந்து உங்ககிட்ட இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து சார் வந்து இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்ட் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாமே வந்து இன்னைக்குள்ளார முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீ பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்பி போயிடுறாங்க. உங்களுக்கு அப்படியே மூணுக்கு கோபம் பத்துக்கிட்டு வருது. ஆனால் இருந்தாலும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க கூட எதுவும் பேசக்கூடாது, கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களும் வந்து கண்ட்ரோல்டு பண்ணிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே டயாங் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் வருவீங்க திட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ நம்ம வந்து நம்ம பன்னியோட சைடு வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஜங்குக் சைடு தான் வந்து நம்ம பன்னி என்ன பண்ணுறாருன்னா, நீங்களும் பன்னியும் வந்து இப்போது நம்ம ஜங்குக்கோட ரூமில் தான், அதாவது சாரி உம்மு ஜங்குக்கும் உம்முவும் வந்து இப்போ ஜங்குக்கோட ரூமில் தான் இருக்காங்க. ஸோ ஜங்குக் வந்து தனியாக தான் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்காரு. அதனால அவர் வந்து இப்போது அவரோட ரூமில் தான் வந்து நீங்கள் இருக்கீங்க. செம்மையான ஒரு மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. லைக் வந்து செம்ம ரஃப்பாக தான் வந்து லைக் ஜங்குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செம்ம கோமா இருந்திருப்பாரு உம்மு மேலே. பிகாஸ் வந்து ஜங்குக் வந்து எது பண்ணக்கூடாதுன்ட்டு வந்து சொல்லி இப்போது லைக் வந்து அந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு வந்து சொல்லி இருந்திருப்பாரு. பட் ஆனால் உம்மு வேணும்ன்ட்டே வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்திருப்பாரு. ஜங்குக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக கிழிச்சு, இனிமேல் இந்த ட்ரெஸ்ஸு போடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிழிச்சிட்டு, அதுக்கப்புறம் செம்மையாக வந்து மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. கட்டிக்கிறாரு செம்மையாக. எங்கெல்லாம் வந்து லைக் வந்து கழுத்துக்கிட்ட காலர் போர்டுன்னு சொல்லிட்டு செம்மையாக கடிக்கிறாரு. வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காகவே தான் வந்து கடிக்கிறாரு, செம்மையாக கடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கையில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் நல்லா தெரியுமோ அங்கங்கெல்லாம் வந்து பர்பிள் மார்க்ஸாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. உம்மு வந்து சொல்கிறாங்க, டி 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 வேண்டாமாம்மா, அங்கெல்லாம் கடிக்காதடா, ஐயோ வீட்டில் போனால் கேட்பாங்க, கடிக்காத கடிக்காத. அப்படி தாண்டி கடிப்பேன், நான் சொன்னல இதை போடாத போடாத போடாதன்னு, கேட்டியா நீ? கேட்கல, இப்போ நான் மட்டும் இதுக்கடி கேட்கணும், நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு வந்து செம்மையாக வந்து ரஃப்பான மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. லைக் ரொம்ப ஹார்டு தான் பண்ணுறாரு. லைக் 3 நாளாக முடியல, கத்துறாங்க திட்டுறாங்க அடிக்கிறாங்க. ஜங்குக்கு எதுவும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. செம்ம ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு, லிப்ஸ் அப்படியே கடிக்கிறாரு. லைக் வந்து பிளட்டெல்லாம் வந்து லைக் வந்து வீங்கின மாதிரி வந்து லைக் கொஞ்சம் ஆகிருச்சு. நல்லா வந்து சம்பவம் பண்ணது தெரியணுன்றதுக்காகவே வந்து ஜங்குக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ சாரி வாயில மூணு என்ன பண்ணுறது, நமக்கு பேரில் கன்ஃபியூஸ் ஆகுது. சாரிடா ஃபேரிஸ். ஓகே, இட் இஸ் மை மிஸ்டேக்கு. ஸோ பேக் டு த ஸ்டோரி. ஸோ வந்து ரொம்ப வந்து பெக் பண்ணுறாங்க, போதும் போதும் இனிமேல் நான் போட மாட்டேன், விட்டுரு விட்டுரு, முடியாது முடியாது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஜங்குக்கு. இப்படி தான் வந்து இவங்க சைடு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பேக் டு த ஷூகர் சைடு போவோம். அவர் வந்து அவரோட அந்த மேக்கப் செஷன் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டுட்ருக்காரு. அப்படியே அந்த அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நம்ம ஷுகருக்கு. பிரியாவுக்கு தான் ஐயோ என் இடுப்பு உடைக்கிறதுலையே குறியாக இருக்கான் இவன், என்னால் நடக்க கூட முடியல, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒழுங்காக நடக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சாரி பிரியா வந்து அவங்க மனசுக்குள்ளாரையே திட்டிக்கிட்டு தான் வந்து அவங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஷோகாவோட அப்பா அம்மா தான், எப்போ தாண்டா வந்து எங்களுக்கு பேர குழந்தை பெற்று தர போறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி 1 வருஷம் ஆயிடுச்சு, அடுத்து எப்போதான் குழந்த அப்படின்ற மாதிரி வந்து லைக் ஷூகாவோட அம்மா கேட்குறாங்க. அவ்வளோதானம்மா, விட்டு இன்னும் 3 மாதத்தில் கன்ஃபார்ம் வந்து பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஷூகா சொல்கிறாரு. பிரியாவுக்கு தான் அப்படியே செம்மையாக பிளஸ்ஸிங் செஷையாக ஆகுது, சும்மா இருப்போமா அப்படின்ற மாதிரி லைக் வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படியே இவங்க சைடு போகுது. அங்கே வந்து லைக் வந்து என்ன சொல்றது, எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு, அவ வருவா திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து மூன் வரவே இல்லை. டேங்க் அப்படியே டென்ஷன் ஏறுது, காண்டாகுது. இன்னமும் வேணுன்ட்டே வந்து இன்னமும் ஒரு 4 ஃபைல்ஸை வந்து கொடுத்து அனுப்புகிறாரு. மூணுக்கு செம்ம காண்டாகுது. இந்த பையன், இந்த கரடி பையன் வேணுன்ட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். கண்ட்ரோல் மூன், கண்ட்ரோல் கண்ட்ரோல், கோப்படாது கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்னு தான் அவங்களும் வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் டயாங் சைடு. அண்ட் ஜங்குக் சைடு அப்படியே வந்து செம்ம மேக்கப் செஷன் ஒரு லைக் வந்து 2-3 ஹேர்ஸ் மேக்கப் செஷன் போகுது. இப்போ அப்படியே டயர்டாக 2 பேருமே வந்து படுத்துட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாரு, இன்னும் இதை விட்டு மோசமாக இருக்கும்டி உனக்கு. சரி நான் போடலை போதும், என்னால் முடியல,
அப்படின்ற மாதிரி இவங்க. அண்ட் இப்படியே தான் வந்து லைக் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜங்குக்கும் சாரி ஷுகர் வந்து அவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து அவர் ஒர்க்குக்கும் போயிருந்திருப்பாரு. டயாங் ஈகராக வந்து அவள் வருவா வருவா வருவான்னு வெயிட் பண்ணி அவருக்கு காண்டானது தான் மிஞ்சம். இப்போ இங்கே லைக் வந்து ஜங்குக்கும் உம்முவும் வந்து நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. டயாங் சைடு தான் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்க போகிறோம். அவருக்கா லன்ச் பிரேக் ஆகிருச்சு. லன்ச் பிரேக்கும் வந்து லைக் வந்து 3 சாப்பிட விடல. சாப்பிடாம தான் நீ வந்து பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்துருப்பாரு. 3 வேற வழி இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவள் திட்டுவா, எப்படியாவது அவளை திட்ட வைக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு டயாங்க்கு. ஆனால் சுத்தமாக வந்து முடியவே இல்லை. அதுக்கப்புறம் லைக் இப்படியே வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்குது. இப்போல்லாம் ஆஃபீஸ்லலாம் வந்து முடிஞ்சிருச்சு, எல்லாம் கிளம்ப வேண்டிய டைம், எல்லாருமே கிளம்பிட்டாங்க. பட் ஆனால் 3 அங்கேயே தான் இருக்காங்க. டயாங் பார்க்குறாரு இவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு கோவம் வருது. ஸோ 3 வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் வந்து இப்போது ஆல்ரெடி ஒரு 12 ஃபைல்ஸ் கொடுத்துருந்துருப்பாரு டயாங்க. அதுக்கப்புறமா இன்னமும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து 4 ஃபைல்ஸ் கொடுத்துருந்துருப்பாரு. ஒயினால் அதாவது 3 வந்து ஒரு 8 ஃபைல்ஸ் தான் வந்து முடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அவரும் வந்து உள்ளார போயிட்டு 3 வந்து சார் என்னால் இப்போதைக்கு இந்த 8 ஃபைல்ஸ் தான் வந்து முடிக்க முடிஞ்சிச்சு, மீதியை வந்து நான் நாளைக்கு கன்ஃபார்ம் முடிச்சு தந்துடுறேன் சார் அப்படின்ட்டு வந்து 3 சொல்லிட்டு இருக்காங்க. டயாங்க்கு செம்ம காண்டு. அதெல்லாம் முடியாது, இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போ, ஒர்க் பண்ணுறதுக்கு தானே சம்பளம்லாம், சும்மாலாம் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி காண்டா வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. 3 கார்டு கொப்ப மவனு அவங்களும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு சார் என்னோட ஒர்க் டைம் எதுவோ அது வரைக்கும் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும், என்னமோ ஓவர் டைம் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன பேவா பண்ணுறீங்க இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு அப்படியே அவர் ஸ்மிர்க் பண்ணிட்டு எந்திரிச்சு அப்படியே வராரு. வெறிகொண்டு வராரு. 3க்கு சின்னது இவன் எதுக்கு இப்போ எந்திரிச்சு வரான்? சார் எதுவாக இருந்தாலும் அங்கே உட்காந்துட்டே பேசுங்க, பக்கத்தில் வரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவசியம் இருக்கு மோன் பேபி கேர்ள், அவசியம் இருக்கு அப்படின்னு வந்து 3 பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. டேங் முன்னாடி வந்துட்டே இருக்காரு, பின்னாடி போய் 3 அப்படியே வந்து செவுத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்கிறாங்க. டேங் வந்து அப்படியே ஸ்மெர்க் பண்ணிட்டு 2 சைடுமே ஹேண்டை வச்சுட்டு அப்படியே 3 தான் பார்க்குறாரு. இப்போ எங்கே போவ பேபி கேர்ள்? நீ எங்கே போனாலும் கடைசியில் என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு வந்து 3ஓட வெஸ்ட்டை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாரு. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் காலையில் இருந்து. என்னடி என்ன ரொம்ப ஓரதான் பண்ணிட்டுருக்க? நான் என்ன பண்ணேன்? நான் ஒழுங்காக என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை தானே பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே என்ன வந்து அவ்வளோ திட்டுன்னு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட திட்டிக்கிட்டே இருப்பேன். இப்போ என்ன ஒரு திட்டும் காணோம். நான் எதுக்கு திட்டணும்? உங்களை திட்டுறதுக்கு நான் யாரு? நீங்கள் தான் பெரிய சிஇஓ ஆச்சு, உங்களை திட்டுறதுக்கு நான் யாரு சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இன்னமும் காண்டாகுது. அப்படியே 3ஓட லிப்ஸை கடிச்சு இழுக்கிறாரு. கடிக்காதீங்க. கடிப்பண்டி கடுப்பு. இந்த லிப்ஸு, இந்த ஐஸு, நோஸு, கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹேண்டை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஹேண்ட் அப்படியே ட்ராவல் ஆகி வந்து 3 போட்டுட்டு இருந்த அந்த ஆஃபீஸ் ஷர்ட் இருக்குல்ல அங்கே தான் போகுது. அவர் அப்படியே அந்த ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. பட்டன் பிஞ்சிரும் போல அந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. பிஞ்சே போச்சு. இப்போ ஒயனோட அதாவது 3ஓட செஸ்ட் அந்த பிகினிங் வந்து நல்லாவே தெரியுது. பார்க்குறாரு. உடனே நீங்கள் கையை வச்சு லைக் அந்த ஷர்ட்டை பிடிச்சிக்கிறீங்க. 3 வந்து பிடிச்சிக்கிறாங்க. கையடி முடியாது, கை அடிக்கிறியா இல்லை மொத்த சட்டையும் வந்து பிச்சிருவா அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு பயமாயிருச்சு. இவன் பண்ணாலும் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி. ஸோ 3 வந்து கையை எடுத்துடுறாங்க. அது எப்பவுமே என்ன திட்டுவல லேட்டாக வந்ததுக்கு அவ்வளோ ஃபைல்ஸ் ஏன்டா கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே திட்டவே இல்லை. வேற யாராவது திட்டினா கூட நீ என்ன தானே பிடிச்சி திட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செஸ்ட் அப்படியே வந்து 3ஓட செஸ்ட்டை கிஸ் பண்ணிட்டு கடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு. கடிக்காதீங்க, அப்படிதாண்டி கடிப்பேன், அப்படிதான் கடிப்பேன் அப்படின்னு அவரோட ஹேண்ட் அப்படியே வந்து 3ஓட ஷர்ட் அப்படியே அன்பட்டன் பண்ணுது. அவர் ஹேண்ட்ஸ் அப்படியே
ப்ளே ஆகுது. இப்ப அப்படியே வந்து அன்பட்டன் பண்ணிட்டு ஸ்கர்ட்டுக்குள்ளார தான் போகுது. டயங் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கைய எடுங்க. முடியாதுடி. நானும் சரி சரி சரின்ட்டு போனா போதுன்னு விட்டா, இன்னைக்கெல்லாம் விடவே முடியாது. செம்ம டெம்ட் ஆகிடுச்சு உன்னை பார்த்து. அதுவும் அது 2 பார்த்தது செம்ம டெம்ட் ஆயிடுச்சுடி. இன்னைக்கெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ நோ சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாதுடி. அப்படின்னு வந்து அப்படியே அங்கே ஒரு மெகா செஷன் ஆகுது. செம்மையா 3 அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. ஆனால் அதில் கேட்கும்போது டேங்க் இன்னமும் ரொம்ப ஹைப் ஆகுது. அதனால வந்து திட்டு வாங்கிக்கிட்டே தான் வந்து அவர் அங்கே மெகா செஷன் போயிட்டுருக்கு. திட்டுடி திட்டு, அப்படிதான் நல்லா திட்டு. இது கேட்க 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 இன்னும் செம்மையா போதை ஏறுதுடி அப்படின்னு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. எது டே, இங்க உன்னை திட்டிட்டு இருக்கேன், உனக்கு போதை ஏறுதா? ஆ டே, ஸ்லோவா ஸ்லோவா. ஆமாண்டி, நீ இப்படியே திட்டு திட்டு எனக்கு செம்ம போதை ஏறுதுடி. திட்டுடி திட்டுடின்னு சொல்லிட்டு டயம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு மூணுக்கு என்ன இவனை இப்படி அப்படின்ற மாதிரி தான் மூணுக்கு இருக்கு. ஸோ இப்படியே தான் வந்து லைக் வந்து டயாங் என்ன பண்ணுறதுனா வந்து உங்களுக்குள்ளார அதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்திருக்கும் மூணுக்கும் டயாங்க்கும். ஒன்ஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, டேஸ் போக 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 ஒரு ரெகுலராக லைக் வந்து அட்லீஸ்ட் லைக் வந்து ஒரு டைமாவது வந்து உங்களை வந்து ஆஃபீஸில் வச்சு சம்பவம் பண்ணிடுவார். உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கிறதுனால டயாங்க்கு வந்து பிடிக்காத மாதிரியே வந்து சீன் போடுவீங்க. அது டயாங்க்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்படி தான் டயாங் சைடு போயிட்டுருக்கு. ஜங்குக்கா அவர் வந்து நீங்கள் வந்து அதாவது உம்மு வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அண்ட் ஜங்குக் வந்து காலேஜ். ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. சடனாக ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, லைக் வந்து 12th அப்போ தான் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து உம்மு வந்து மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு அப்படியே அவங்களுக்கு அவ்வளோதான் ரிலீஃபாக இருக்குது. ஃபியூ டேஸ் போகுது. பட் ஆனால் உங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து வருது. லைக் வந்து ஏதோ ஆகுதுன்ட்டு மட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. லைக் வந்து அப்போ தான் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு, அதுவும் 2 months ஆகியிருக்கே அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணுது. ஏன் இப்படி ஆகுது, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து உங்களுக்கு தெரியலை. லைக் வந்து அவங்க அம்மா நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து லைக் வந்து அதிகமாக சாப்பிட்றது, இல்லைன்னா வாந்தி எடுக்கிறது, லைக் ரொம்ப டயர்டாகவே இருக்கிறது. அவங்களுக்கு சந்தேகம் வருது, இதை கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து உம்முவோட அம்மா வந்து ப்ரெக்னென்சி கிட்ட தான் வந்து தராங்க. அது என்னன்னு கூட உம்முக்கு தெரியல. என்னம்மா இது, நான் சொல்கிறத மட்டும் கேளு, இதை இப்படி தான் பண்ணணும், இதை போய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உம்முவும் அதே மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க. அவங்களும் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட வந்து கொண்டு வந்து காட்டுறாங்க. அம்மா இதில் 2 கோடு வருதுமா, 2 கோடு வந்தால் பாசிட்டிவ் அப்படின்ட்டு இருக்கு. அப்படின்னா என்னம்மா, என்ன பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உம்மு கேட்குறாங்க. அவங்களுக்கு கன்ஃபார்மே வந்துருச்சு. செம்ம கோவம் வருது. உம்மு பல்லாருன்னு வந்து அரையிறாங்க. அந்த டைமில் தான் வந்து நம்ம பன்னி பையன் ஜங்குக் வராரு. உம்முவோட அம்மா செம்மையா போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஜங்குக் அதை பார்த்துட்டு, அத்தை 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 எதுக்கு அத்தை இவ்வளோ போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க, எதுக்கு அடிக்கிற, என்னாச்சுத்த, அப்படி அவ என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாரு. என்ன பண்ணாலாம், இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. காட்டா வந்து இந்த ப்ரெக்னென்சி கிட்டு ஜங்குக்கா அப்படி ஒய்டேஜில் பார்க்குறாங்க. இது ஆமாம் ஜங்குக், அதே தான், எவன் கூட போய் படுத்தான்னு தெரில, எப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்து நிற்கிறா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உமுக்கா பக்கு பக்குங்குது. என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணா? அத்தி ஒரு தடவை தானே ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணாமல் பண்ணேன். ஐயோ இப்போ நான் தானே தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கு உம்முவோட அம்மாவை வந்து செம்மையாக போட்டு குச்சி எடுத்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஜங்குக்கா அத்தை அடிக்காத பாவத்தை வேண்டாம், நீ சும்மாறா, இவ பண்ண வேலைக்கு கொன்னாலும் தப்பு இல்லத்த, அப்படி தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உம்மியோட அம்மா சொல்றாங்க. அத்தை அத்தை அது உன் பொண்ணா இருந்தா பரவாயில்ல, இப்போ என் குழந்தை அவ வயிற்றுல இருக்கு, அப்புறம் நீ என் குழந்தைகளை சேர்த்து அடிக்கிற அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிடுறாரு. உம்மோட அம்மாக்கா செம்ம ஷாக்கு. என்னடா சொல்ற,
ஆமாத்த, அது என் குழந்தைத்த அப்படின்ட்டு வந்து அப்படியே இதாகுறாரு. உன்னோட அம்மாக்கா செம்ம கோவம். அட போவிட்டு நீதானா இரு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் பிடிச்சி அடி அடி அடிக்கிறாங்க. அத்த அத்த அடிக்காதட்ட அது அடிக்காதட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அங்க வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஜங்குக்கோட பேரண்ட்ஸையும் வந்து வர வச்சு இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சீக்கிரமா 1 வீக் எல்லாம் வந்து வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா வந்து மேரேஜ் நடக்கணுமோ அதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அந்த மேரேஜுக்கு தான் வந்து லைக் வந்து மேரேஜ் இதெல்லாமே வந்து போய் மேரேஜ் டே அன்னைக்கு. ஸோ அந்த மேரேஜுக்கு தான் வந்து நம்ம ஷூகாவும் பிரியாவும் வராங்க, டயாங்கும் மூணும் வராங்க. அண்ட் வந்து ஜங்குக்கு வந்து இப்போ மணமேடையில் உட்காந்து அப்படி என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆனதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ டயாங்கும் ஷுகாவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. லைக் இவங்க 3 பேருமே வந்து பிரதர்ஸ் தான். ஸோ அதனால வந்து டயாங் கிட்ட வந்து தான் ஷூகாவும் டயாங்கும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. டயாங் தான் சொல்றாரு, இப்போவே இவனுக்கு கல்யாணம் பண்றதுல என்ன அவசரம்? காலேஜ் தானே படிச்சுட்டு இருக்கான், அது செகண்ட் இயர் தானே படிச்சுட்டு இருக்கான், இப்போவே கல்யாணம் பண்ணணும்னு என்ன அவசியம் அப்படின்ற மாதிரி டயாங் வந்து ஷூகா கிட்ட கேட்குறாரு. ஷூகாவா, எனக்கு தெரிஞ்சு இவன் ஏதாவது ஒன்று பண்ணி இருந்திருப்பான், அதனாலதான் கல்யாணத்துல வந்து நிக்கிது அப்படின்ட்டு ஷூகா சொல்றாரு. என்னவா இருந்திருக்கும்? ஒருவேளை லவ் பண்றோம்னு சொல்லி இருந்திருப்பானோ? மயிறு அவெல்லாம் அது சொன்னாலும் வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அவ ஸ்கூல் இப்பதான் முடிச்சிருக்கா. அப்புறம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம் அவ பிரெக்னெண்டா இருப்பா. ஏது? என்ன சொல்றீங்க ஷூகா? ஆமாண்டா, லவ் பண்ணாலாம் மேரேஜ் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் முறை பையன் தானே. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் இந்த பையன் அவனோட சேட்டையை காட்டியிருப்பான். எனக்கு தெரிஞ்ச அதுதான் ரீசனா இருக்கும். எது? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அவன் அண்ணன் நானு, எனக்கான அடுத்து கல்யாணம் நடந்திருக்கும், இப்ப இவனுக்கு நடக்குது. அவன் ஃபாஸ்டா இருக்கான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ ரொம்ப லேட்டு தம்பி, நீ ரொம்ப லேட்டு. போங்க அப்படின்னு பார்த்தா நீங்களும் தான் லேட்டு. அவனோட ஒய்ஃபு ப்ரெக்னெண்டா இருந்தா அப்போ குழந்தை உன்னோட குழந்தைக்கு அவனோட குழந்தை தான் அண்ணனாவோ அக்காவோ இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. யாரு சொன்னா? பின்ன டேய் தம்பி, ஒன்று புரிஞ்சுக்கோ, அவ என் ஒய்ஃப் ஆல்ரெடி 3 months ப்ரெக்னெண்டா இருக்கா. ஸோ அதனால என் குழந்தை தான்டா அவனோட குழந்தைக்கு அண்ணாவோ அக்காவோ இருக்கும். ஆனா உன் குழந்தை அவனோட குழந்தைக்கு தங்கச்சியாவோ இல்ல தம்பியாவோ இருக்கும். ரொம்ப லேட்டுடா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்ட்டு வந்து இதோடையே வந்து இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். லைக் வந்து இது அவ்வளோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. லைக் வந்து சுமாராக இருந்தால் மன்னிச்சு. ஓகே சாரி. அவ்வளோதான். ஓகே, ஸோ எப்படி இருந்துச்சு இதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹார்ட்டாக கேட்டிருந்தாங்க, ரொம்ப ஹார்ட்டாக நான் வந்து போடலை. பட் எனக்கு டைம் இல்லை. இருந்திருந்தால் மேபி இன்னும் கொஞ்சம் ஹார்ட்டாக போட்டு இருந்திருப்பேன். ஸோ சாரி. மேபி நெக்ஸ்ட்டில் வந்து ஹாட்டாக நான் வந்து கொண்டு வரேன். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ பாய்.